வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வீக்ஸில் முடிய போகுது. இந்த ஹவுஸில் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் 8 பேரை உள்ளே அனுப்பியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரவீந்திரர் வந்திருக்காரு. ஹவுஸ்மேட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ரவீந்திரர் வரதில்ல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே ரவீந்திரரும் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்த பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே பேசியிருக்காரு. அதாவது வெளி உலக இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காரு. இது என்ன ஆகும் அப்படின்னா ஹவுஸ்மேட்ஸ்க்கு தலையில பெரிய ஐஸ் கட்டியை தூக்கி வச்ச மாதிரி தாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ரவீந்திர பேசுறதை கேட்டு பிக் பாஸே வார்ன் பண்றாரு. இது அவருக்கு மட்டும் இல்ல, அதர் எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுக்கும் சேர்த்து தான். பிக் பாஸ் வார்ன் பண்ணதுனால ரவீந்திரரும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ்மே ரவீந்திரத்தை வந்து பேசும்போது வாலண்டியராகவே ஒவ்வொருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, மக்களுடைய ஓட்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்கு, டாப் 8 கண்டஸ்டன்ட்டோட ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாரு. இதனால ஹவுஸ்மேட்ஸ்மே ரவீந்திரத்தை எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்து நிறைய விஷயங்களை கேட்கணுங்கிற ஆர்வத்தில் வராங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னா பிக் பாஸ் ரவீந்திரரை செகண்ட் டைமாக வார்ன் பண்ணுறதுக்காக கன்ஜெக்ஷன் ரூமுக்கு கூப்பிடுறாரு. இங்கே இருக்கிற 8 பேருமே பல கட்டங்களை தாண்டி 14 வாரங்களா இந்த வீட்டில் இருக்காங்க. 8 பேருக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்கு அப்படின்னும் நீங்க ஷேர் பண்ற விஷயங்களால கேம் வந்து ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்றாரு. இது உங்களுக்கு செகண்ட் சான்ஸ். நீங்க கேம் விளையாட வந்திருக்கீங்க, அவங்கள என்கரேஜ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ரவீந்திரரும் சாரி பிக் பாஸ், எனக்கு இப்படி ஒரு பக்கம் இருக்குன்னு தோணல, ஹவுஸ்மேட்ஸை பார்த்த ஆர்வத்துல நான் இப்படி பேசிட்டேன் அப்படின்னு அபாலஜிஸ் கேட்கிறாரு. அதற்கு பிக் பாஸ், நீங்க 1 வீக் வீட்ல இருந்தீங்க, 1 வீக் என் மனசுல இருந்தீங்க, ஐ ட்ரஸ்ட் யூன்னு சொல்றாரு. இந்த மாதிரியான வார்த்தைகள் பிக் பாஸ் வாய்ஸ்ல இருந்து கேட்ட ரவீந்திரர் ரொம்ப எமோஷனலாவே அழுதுட்டாரு. அதுக்கப்புறம் ரவீந்திரோட எண்ணத்துல சில சேஞ்சஸ் வருது. நம்ம இருக்க போற இந்த 2 வாரத்துல நம்ம வேலையை மட்டும் ஒழுங்கா பார்ப்போம் அப்படின்னு. பட் கன்ஜெக்ஷன் ரூம்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது ஹவுஸ்மேட்ஸ்க்கோ அதர் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்க்கோ தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸை உள்ள அனுப்புனதுக்கு காரணம் லாஸ்ட் 2 வீக்ஸ் தான் இருக்கு. ஆல்ரெடி ஹவுஸ்மேட்ஸ் பல குழப்பங்கள்ல இருப்பாங்க. 8 பேர்ல டாப் 5 செலக்ட் பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பிக் பாஸ் டீமுக்கே பெரிய குழப்பமா இருக்கு. அதனால தான் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸை வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்காங்க. இதுக்கு காரணம் ஹவுஸ்மேட்ஸோட மன வலிமையை சோதிக்கிறதுக்காக தான். இதுல அவங்களுக்கு வேற மாதிரியான ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துடக்கூடாதுன்னு தான் பிக் பாஸ் ரவீந்திரரை வார்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. Thank you.